ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான கும்பகோணம் கடப்பாதை எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே இந்த கடப்பா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சாம்பாரும் குருமாவும் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். குக்கரில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ குக்கர் மூடி 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக இது மாதிரி மசிச்சு விடுங்க. உருளைக்கிழங்கு வந்து ஒன்றும் பாதியமாக இருக்கணும். பருப்பு நல்லா மசிஞ்சு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 10 தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடப்பா தாளிச்சிடலாம். பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்ததும் நம்ம வேக வச்ச பருப்பை இதோடு சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு எந்த அளவுக்கு கடப்பா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி தாராளமாகவே சேர்க்கலாம். உங்களுக்கு நல்லா திக்காக வரும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடப்பாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு. இது கொதிச்சு வர்றப்போ நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கடப்பா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஆல்ரெடி தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூடவே ஃபைனலாக கை நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ அப்படியே மூடிட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பரான கடப்பா ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா திக்காகிடுச்சு. இது நல்லா சாஃப்டான இட்லியில் மொறு மொறுன்னு தோசையோடு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது சப்பாத்தி பூரி கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.